ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஜூலை மாத பலன்ல பார்க்க போறோம். ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா மாத பலன்றது பாத்தீங்கன்னா மாத கிரகங்களான செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதமும் டிராவல் அடைஞ்சுக்கிட்டே போகும்போது ஒரு ஒரு இடத்துக்கு மாறும் போதும் வருட கிரகங்களான குரு பகவான், கேது, ராகு, சுக்கிரனோட இணையும் பட்சத்தில், அதாவது ஒன்றுக்கொன்று தொடர்பு பற்றும் பட்சத்தில், அதாவது ஒருவரும் பார்த்துக்கிறதும் அவரோட வீட்டுல இவர் போய் இருக்கும் போதும் ஒரு ஒரு மாதமும் ஒருவருக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறும். உங்களுக்கு தேவையான சில விஷயங்களும் நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பண்றதுக்கான நேர காலங்கள் நம்மள கூடி வரும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கைக்குள்ள போறது, மேரேஜ் வாழ்க்கைக்குள்ள போற அமைப்பு, சில பேருக்கு வேலை கிடைக்கிறது, தொழில்ல மாற்றம், முன்னேற்றம். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்குலாம் நம்ம ஒருத்தரை போய் பார்க்குறோம். ஒருத்தர் ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய் பார்க்குறோம்னா, அவர் சொல்லுவார், இந்த மாசம் இல்லைங்க, ஒரு 2 மாசம் கழிச்சுட்டு போய் பாருங்க. இந்த டைம்ல தான் உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கணும், செவ்வாயையும் பார்க்கணும். ஏன்னா வீடு இடத்தை பார்க்கும்போது உங்க ராசிக்கு, உங்க நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் இருக்கும். இப்போ செவ்வாயை பொறுத்துதான், ஏன்னா நிலக்காரர்கள், பூமிக்காரர்கள் அவரவரோட அடிப்படையில தான் உங்களுக்கு பூமி இடம் வாங்குறது, இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கான அமைப்பு. ஏற்கனவே இடம் இருக்குங்க, அதுக்கு வீடு கட்டுறது அமைப்பு எல்லாம் இதனோட மாத கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உங்க ராசிக்கு இருக்காங்க, அதன் அடிப்படையில் தான் அவங்க தேதி குறிச்சு தருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனியோட நிலைமை வச்சு உங்களோட தொழில் எப்படி இருக்கும், பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, வேலை கிடைக்குமா, இல்ல வேலையில உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது, உங்களோட கிரகம், உங்களுக்கு சாதகமான கிரகம், பாதகமான கிரகங்கள் கூட இருக்கும் போது அதனோட நிலைமை நமக்கு தெரிய வரும். அதன் அடிப்படையில் இந்த மாதம் கிரக நிலையில் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஜூலை மாதத்தில் செவ்வாய் ரிஷப ராசியில் சுக்கிரன் வீட்டுல இருக்கிறாருங்க. சூரியனும் புதனும் புதன் வீட்டுல மிதுன ராசியில் இருக்கிறாரு. புதன் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைந்து, வக்ர நிவர்த்தி அடைந்து மறுபடியும் சூரியன் கூடயே போய் புதாத்தி யோகம் பெற்று மிதுன ராசியில் பலம் பொருந்தி இருக்கிறாரு சூரியனும் புதனும். சுக்கிரனும் குருவும், அசுரகுரு தேவகுருவும் ஒருவருக்கொருவர் கடக ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறாங்க. ஜூலை 5ஆம் தேதி வாக்குல பாத்தீங்கன்னா சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு, கேதுவோட இணையறாருங்க. சோ வருட கிரகங்களான சனீஸ்வரன், சனி பகவான் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ரம் பெறாருங்க. சோ வக்ரம் பெறதுன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவர் சூரியனை விட்டு 5 வீடு தள்ளி வரும்பொழுது சனியும் இந்த மாதத்துல, சனி கிரகமும் இந்த மாதத்துல இன்வால்வ் ஆகிட்டு அவர் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன யோகங்கள், பலன்கள் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய், புதன், சுக்கிரன், இவங்க சூரியன், இவங்க 5 பேரும் சேர்ந்து ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் சில யோகங்கள், பலன்கள் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க. முக்கியமா சனி பகவான் வக்ரம் பெறது ஜூலை மாதத்துல பெரிய யோகமா இருக்க போது. கடகராசி நேர்களே, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க போதே சொல்லாங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூரியனும் புதனும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்காங்க. ஏன்னா புதன் இவ்வளவு நாளா வக்ரம் பெற்றிருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு சூரியனோட இணையறார். கடகராசிக்கு 12ஆம் இடமான மிதுன வீட்டில் சூரியன் புதன் இருக்கிறாங்க. உங்க ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு இருக்கிறாரு, சுக்கிர பகவானும் இருக்காரு. சோ இந்த மாதம் ஒரு 5ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடமான கேது பகவானோட இணையறாங்க. அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம், காதல், கல்யாணம் கைகூடும். ஏன்னா 5ஆம் இடத்தில் கேது பகவான் அங்கேதான் இருக்கிறாரு. டிசம்பர் மாதம் வரைக்கும் தான் இருக்க போறாருங்க. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு 4க்கு அதிபதி, அதுவும் இல்லாமல் 11க்கு அதிபதி. சோ 4க்கு அதிபதி, 11க்கு அதிபதி கேதுவோடு இணையும் பொழுது அவரு உங்களுக்கு காதல், கல்யாணம், சுகத்தலை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா கேதுவோடு சுக்கிரன் இணையும் பொழுது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்குள் போகும் அமைப்பு இருக்கு. காதல், நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது அப்பாவின், அதை ஏன்னா இது பெற்றோரோட சம்மதத்தோட கல்யாணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குங்க. இப்பொழுது நீங்க உங்க அப்பா அம்மா, உங்க பேரண்ட்ஸோட சம்மதத்தோட அது பண்ணலாம். ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாளா சில பிரச்சனைகள், வேணாம் இது தப்பு அப்படின்னு சொன்னவங்கலாம் இப்ப சம்மதம் தெரிவிப்பார்கள். அதனால கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்க ஆசை நிறைவேற போது, உங்கள் சுகம் அதிகரிக்க போது, முக்கியமா திருமண தடைகள் நீங்க போதுங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். கடகராசிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி வக்ரம் பெறாருங்க. சோ உங்க 7க்கு அதிபதி, 8க்கு அதிபதி சனீஸ்வரன்
உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. இந்த ஜூலை மாதத்தில் அவரு வக்ரம் பெறுறாரு. ஸோ வக்ரம் பெறும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரன் 7க்கு அதிபதி எப்பவுமே வந்து அதுல ஒரு வில்லங்கையும், ஒரு சங்கடத்தையும் குடுப்பாரு. ஸோ அந்த தடையெல்லாம் இப்ப நீரப்போது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன், உங்களோட சுகம், கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை கைகூடுறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டம் கண்டிப்பா இருக்கும். ஸோ 7க்கு அதிபதி வக்ரம் பெறும்போது, உங்களுக்கு திருமணம் பாக்கியம் கைகூடும், திருமண தடைகள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து மேரேஜ்ல ஒரு சங்கடங்கள், சச்சரவுகள், ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு கருத்து வாதம் இந்த மாதிரிலாம் இருந்ததெல்லாம் வந்து தீர்ந்து ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ரொம்ப ஒரு டைவர்ஸ் லெவல்ல ஒரு கோர்ட் கேஸ்ன்னு ஒரு பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு வந்து சாதகமாக அமைந்து ஒரு பிரிவினையும் குடுத்து, இன்னொரு கல்யாணம், அதாவது இன்னொரு திருமணம், 2வது திருமணமா வாய்ப்புகளும் குடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் சனீஸ்வரன் வக்ரம் அடையும் போது குடுப்பாரு. ஏன்னா கடக ராசிக்கு உச்சம் பெற்ற குரு உங்க ராசியிலே வேற இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் 2வது இடத்துக்கு சுக்கிரனும் பெயர்ச்சாரு கேதுவோட. கேது வந்து ஏற்கனவே வக்ரம் பெற்ற கிரகம்ன்றனால கேதுவோட சுக்கிரன் இணையும் போது காதல் எல்லாம் விவகரித்து இது அதை கொஞ்சம் பெருசுத்தனம் பண்ணுவாரு. குடும்பம் ரீதியாக இருந்த பிரிவினை எல்லாம் தீர்த்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசைகளை நிவர்த்தி அடையக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஏன்னா 11க்கு அதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களோட ஆசை, எண்ணம், உங்களோட கனவு எல்லாமே நிறைவேறும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்க துறைக்காக எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கெல்லாம் வெற்றி அடைய வாய்ப்புகளாக அமையும். இந்த மாணவர் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான வேலையெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதாவது அந்த பருவம் அது 28 வயதுக்கு அப்புறம் மேரேஜுக்காக காத்து கொண்டிருக்கலாம். அதனோட அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆயிருக்கும், தொழில் வேலையில வந்து ஒரு அரசாங்க வேலையில ஒரு செட்டில்மெண்ட் வேணும், எனக்கு தெரிய ஒரு பணி நியமனம் இல்ல, ஒரு நிரந்தரமான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லன்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கலாம். அதுவும் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா சனீஸ்வரன் இந்த மாதம் 9ஆம் இடத்துல வக்ரம் பெறாரு. அது உங்களுக்கு பாக்கியஸ்தானம். உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. நீண்ட தூர பிரயாணங்கள் மூலமா உங்களுக்கு லாபம் உண்டாற போகுது. நிறைய பேர் வந்து உயர்கல்வி, ஒன்றுக்கும் மேற்பட்ட உயர்கல்வி படிக்கிறதுக்கான அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். குரு பகவானும் உங்க ராசியிலே இருக்கிறதுனால கடன் பிரச்சனை தீரப்போகுது. நீண்ட நாள் வராம இருந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது. சில பேர் வந்து புதிய கடன் வாங்குறீங்க, வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், இந்த மாதிரிலாம் கடன் லோன் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஜூலை மாதத்தில் கடக ராசிக்கு சனி பகவான் வக்ரம் பெறுறது உங்களுக்கு ஒரு யோகம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. திருமணம், காதல், கல்யாணம் என குடும்ப வாழ்க்கைக்குள் போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். கடன் பிரச்சனை தீரப்போகுதுங்க. லாபம், ஒன்றுக்கு மேற்பட்ட லாபம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த காலம் உங்களுக்கு யோகாலமே. வாழ்க வளமுடன். வணக்கம்.